இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 21, 2024, 21/12/2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை, பூரம் நட்சத்திரம், தேய்பிறை சஷ்டி திதி நண்பகல் 12:23 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, சித்த யோகம், மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது கெடுதலை ஏற்படுத்தாது. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வியாபாரத்தில் லாபம் பெருசா இருக்காது. ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் ஏற்படுறதுனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட்டாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், கொடுத்த வார்த்தை சார்ந்த விஷயங்கள்ல மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகள் அனாவசியமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எதிரிகளிடம் பேசும் பொழுது சற்று கவனத்துடன் பேசுங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் இன்று எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துவார்கள். அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மாற்றங்களை செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்கள், அதாவது பதவி உயர்வு, நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், இதிலெல்லாம் தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்திற்கு காரணம் அவங்க சொல்ற இடத்துக்கு உங்களால் ஷிஃப்ட் ஆக முடியாது. இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். உடன்பிறப்புகளால் இன்று குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. உங்களுடைய வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க வியாபாரம் பண்றவராக இருந்தால் வியாபாரத்தில் பெருத்த வருமானம் ஏற்படுறதுக்கும் அதை முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி அல்லது மேலதிகாரிகள் வழியில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் திடீர் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் வழியில சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம், வாக்குவாதம், குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்க குடும்பத்துல உங்க அம்மா, உங்க மனைவி, உங்க அப்பா, இப்படி 3 பேருமே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மன சஞ்சலம் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழப்பமான சூழ்நிலையில நீங்க எடுத்த முயற்சி உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்து ராகு அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லைங்க, லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதட்டமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பதட்டத்தின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலைமை அல்லது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவும் இன்று அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முரட்டு முடிவு எடுக்காதீங்க. நிதானத்தோடு யோசித்து செயல்படுவது நல்லது. மிதுன ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், வியாபாரத்தில் வருமானம் இருந்தாலும், குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் உங்கள் தூக்கத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கடல் கடந்த செய்திகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது டைம் பாஸ்க்காக நீங்கள் வெளியில் போயிட்டு வருவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. அதனால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனச்சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் அப்பா அம்மா கிட்ட விட உங்களுடைய உடன்பிறப்புகளிடம் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். இதனால் அனுகூல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, வேலை இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணுபவர்களுக்கும் சரி, இன்று தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புடன் செயல்பட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவார்கள். இதன் மூலமாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இன்று அலுவல் ரீதியான நற்செய்திகள் வரும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓவர்சீஸ் டிராவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்லைங்க, பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருக்காரு சனியின் பார்வையில். மனக்குமுறல், மனக்குழப்பம், மனசஞ்சலம் ஏற்படும். ஆனால் வார்த்தைகளாக வெளிப்படுறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா முன்கோபத்தினால நீங்கள் வார்த்தையை விட்டீங்கன்னா எதிரிகளுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீர்கள். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்திலையும் நீங்கள் அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால கௌரவம் பாதிக்கப்படாது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். இருப்பினும் அவர்கள், அதாவது நிலம் சார்ந்த விஷயத்தில் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவர்களிடம் இன்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் செல்வாக்கு அதிகரிக்குதுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசணும்னு நினைக்காதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிரியாக இருந்த விஷயம் கூட சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப விஷயத்தில் புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய தோல்விகளை வெளியாரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அது குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது யூ வில் ஹாவ் டு சே எக்ஸ்கியூசஸ். இதனால் வர முடியல, அதனால் வர முடியலன்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமாளிப்பு வேலைகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு அனாவசியமான நேர விரயம் ஏற்படும், வார்த்தை விரயம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ மருத்துவ ரீதியான தேவைகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். அதே சமயம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கரெக்டாக செலுத்திடுங்க. இல்லாட்டி அனாவசியமான எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனதைரியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது மனசில் இருக்கிற கவலைகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் நீங்களா சில விஷயத்தை நினச்சி சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேணாம்.
வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். ஆனால் அதே வருமானத்தை வச்சு தான் சில தேவையற்ற எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நபர்களின் எதிர்ப்பு உங்களுக்கு வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பீர்கள். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எழுந்த தடைகள் விலகும். இடமாற்றத்திற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். யோகாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாகவோ அல்லது குழந்தைகள் சம்பந்தமாகவோ நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் உங்கள் பேரில் யாராவது அபாண்டமான குற்றச்சாட்டு சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டீங்க அந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஏதாவது அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் எதிரிகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் அல்லது அரசாங்க வகையில் அல்லது பதவி உயர்வு சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துல சூரியன், அந்த சூரியன் வீட்டில் சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலாகட்டும் உடன்பிறப்புகள் விஷயத்திலாகட்டும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. கன்னி ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று மனசில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு பார்வையில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் என்னதான் உடம்பு நல்லா இருந்தாலும் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடலைன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடன் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கும். வீடு மனை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகள் தந்தையின் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனாவசிய செலவுகள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வீண் கோபம் அதிகரிக்கும். வார்த்தைகளாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் உங்களுடைய கோபத்தில் இருக்கிறதுனால நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. அனாவசிய கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிதானம் தவறும். அதனால் உங்களுக்கு மென்டல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயமாகவும் சரி படிப்பு விஷயமாகவும் சரி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த காரியத்தை கொடுத்த பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கோ அல்லது அதை செய்யாமல் கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மதிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அந்த மரியாதைக்கு வாங்கிறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டால் தான் முடியும். உங்களுடைய நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக போகும். அந்த எஃபர்ட்ஸுக்காக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரன், அந்த லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல. அதனால் உங்களுடைய மனசில் ஒரு விதமான கவலை படரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோமே, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனை போகுமே தவிர முன் யோசனையோடு செயல்பட முடியாது. அதனால் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் அலுவலக ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் மரியாதை குறைவு ஏற்படாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை குத்தி காட்டி பேசுவாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் எதிர்பாலின சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் சில விஷயத்தில் பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பட்டும் படாமல் இல்லாமல் இன்வால்மெண்ட்டோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கோ முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கோ கோபத்தில்
வார்த்தை விரயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கோ உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வரையில் செயல்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும். உடம்புல ஏதாவது கடந்த காலத்தில் கிரானிக் இல்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமான மன உளைச்சல் ஏற்படும். நரம்பு சம்பந்தமான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தினால் இன்று தவறுகள் இழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மேலும் எரிச்சலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளால் இன்று மன உளைச்சலும் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனால் அந்த வருமானம் நல்ல விதத்தில் வரணும். எதிரிகளிடமிருந்து வந்ததுன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் கௌரவத்துக்காக சில செலவுகளை பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், உங்களுடைய மைத்துனர் இவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கோ வயசானவர்களுக்கோ நீங்கள் கௌரவத்துக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகளில் சிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. விருச்சிக ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். தேய்பிறை சந்திரன் சனியின் பார்வையில். அலைச்சல் இருக்கிறதுக்கு உண்டான நிறம். வேலை விஷயமா உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வேலை விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அதாவது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறது, புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக குதர்க்க எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகள் இருக்காது. இதனால் உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதில் தாமதம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ரூட்டில் போகணுன்ற பாதையில் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அது போகாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய வேலை விஷயமா பேர்டன் ஜாஸ்தி ஆகுதுங்க. பேர்டன் ஜாஸ்தி ஆகிறதுனால தடுமாற்றம் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது பெரிய மனிதர்கள், அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள். இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்தாலும் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காகவோ, குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள். வீண் அலைச்சல். இன்றைக்கி வெட்டியாக டைம் வேஸ்ட்டாக போகும். எந்த இடத்துக்கு போனாலும் காரியம் நடக்காது. மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேடிங் பண்ணலாமா, நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக போகலாமா அப்படின்ட்டு. இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் எந்த இடத்துல பணம் போட்டாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபமோ அல்லது மருத்துவ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை, அதாவது அவங்க எதிரிகள் தரந்தாழ்ந்து செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வியாபாரத்தில், உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களின் முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்ல ஏதாவது நடந்ததுன்னா அது நீங்கள் பெருசாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அதுக்கு யூ ஷுட் நாட் கிவ் ஹீட் டு இட், யூ ஷுட் கோ அஹெட். உங்களுடைய வேலையில் மைய கருத்தாக வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் இன்று தடுமாற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வீட்டில் இருந்தால் கருத்து மோதல், வெளியில் போனீங்கன்னா மேல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், ரோட்டில் போகும்பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க கிட்டையெல்லாம் மனஸ்தாபம் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுறது எதிரிகளை உருவாக்கும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசுறது இனிமையாக தான் பேசுகிறீங்க, ஆனால் குத்தல் பேச்சை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசில் இருக்கிற ஆசைகளை வெளிப்படுத்துகிறோன்ட்டு சொல்லிட்டு எதையாவது பண்ண போக அது சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் பேசுவாங்க. உங்கள் மனசு சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கும். உடன்பிறப்புகளும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. உடன்பிறப்புகளுடைய தொல்லை சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு வெற்றியை தந்தாலும் அது நிரந்தர வெற்றியாக இருக்காது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது தந்தை வகையில் மன குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகளும் சற்று தேவையற்ற பேச்சுக்களை பேசுவார்கள். உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கிற சுக்கிரனுக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால 2 கிரகங்களும் வக்ரம். அதனால் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. நீங்கள் அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போய் நின்னீங்கன்னா உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்லேசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். இன்றைக்கி நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதாவது வாயை மூடி மௌனமாக இருந்தாலும் கெட்ட பேர் வரும், வாயை திறந்து பேசினாலும் கெட்ட பேர் வரும். சார் நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பேசாமல் அந்த இடத்துலையே இருக்காதீங்க. இன்றைக்கி எங்கேயாவது கோயில், குளம், அவுட்டிங் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியில் போகிறது நல்லது. ஷாப்பிங் போயிடுங்க. விண்டோ ஷாப்பிங் போனாலும் அடுத்தவங்க விஷயத்தில், பக்கத்தில் யாராவது இருக்காங்களோ அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகோதரகாரகன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மன அழுத்தம், மன வருத்தம், மனஸ்தாபம் அதிகரிக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதனால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அலுவலக ரீதியாகவும் இன்று தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய தடுமாற்றமான நாள். கும்பராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன். இந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால சிற்றின்பம், அதாவது சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கும். சிற்றின்பம்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய நேரம், அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க உங்ககிட்ட அடங்கி இருப்பாங்க. உங்களுக்கு அவர்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் கடந்த காலத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரொட்டீன் செக்கப் தான் போவீங்க, ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள், அதாவது டாக்டர் இது சரியில்லை அது சரியில்லை கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் மனசில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சனியின் நட்சத்திரத்தில் ராகு டிராவல் பண்ணுறாரு. அந்த சனி உங்கள் ராசியை விட்டு வெளியேறதுக்கு தயாராக இருக்கார். இதனால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனை. மற்றபடி உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம், உங்களுடைய எதிரிகள் போன்ற விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. நண்பர்கள் உதவியை கொண்டு உங்களுடைய பணச்சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள்
உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கும். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வீட்டு பிரச்சனைக்கோ இல்லை அலுவலக பிரச்சனைக்கோ தீர்வை காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எந்த ஒரு நபரை ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் சில தேவையற்ற சிக்கல்களுக்கு காரணமாக இருப்பார்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் முழுசாக நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன், அந்த 6ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்க முடியல, இதில் புதுசாக கடன் வாங்கலாமாங்கிற ஒரு யோசனை இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உடன் பணியாற்றுபவர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லாட்டினாலும் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று அனாவசியமான பேச்சுக்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறையின் காரணமாக நீங்கள் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். ஆனால் உங்களுடைய கௌரவம் அல்லது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அந்த நல்ல செய்தி ஓரளவுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. கடந்த காலத்தில் நட்புடன் இருந்தவர்கள் அல்லது கடந்த காலத்தில் உங்களோட பிஸ்னஸ் பண்ணவங்கள்லாம் இன்றைக்கி அவங்களுடைய தரம் தாழ்ந்து செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். முதலீடுகள் இரட்டிப்பாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமா அல்லது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் திடீர்னு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு இழந்த வேலை வாய்ப்பை மீட்டு கொடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் உதவி சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் வேற வழி இல்லை. இன்னைக்கு அவங்ககிட்ட உதவி கேட்கறது தப்பு கிடையாது. தந்தை வழியில் கடந்த கால நிகழ்வுகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.